அண்ணன் எப்ப சாவான் தின்ன எப்ப காலியாகும் அப்படின்ற ஒரு பழமொழி இருக்கு. ஸோ அதே மாதிரி நம்ம ராஜமௌழி, நம்ம பிரம்மாண்ட இயக்குனர் ராஜமௌழி எப்படா விழுவாரு அப்படின்றது பல பேர் இங்க வந்து காத்துட்டு இருக்காங்க. இந்த வாரணாசி என்ற படத்தோட டைட்டில் விட்டதுல இருந்து பல பேர் வந்து கொக்கரிச்சிட்டு இருக்காங்க. இவங்க வந்து பிஜேபி சப்போர்ட், அதனாலதான் இந்த மாதிரி படம் எடுக்கிறாங்க. இந்த படம் வந்து சிஜி ஒர்க் சரியில்லை, இந்த படத்துல வந்து மகேஷ் பாபுவோட லுக்கு வந்து சரியில்லை, இது வந்து ஏற்கனவே நம்ம கமலஹாசன் அவர்கள் வந்து பண்ணிட்டாரு, அதே தான் திரும்பி ரீக்ரியேட் பண்ணிருக்கீங்க அப்படின்ட்டு பல ட்ரோல்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. சொல்றவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க. இந்த படத்தோடைய கிளிம்பை பார்த்துட்டு இந்த படம் கதை எப்படி இருக்குன்ற விஷயத்தெல்லாம் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. சிஜி ஒர்க் சரியில்லை அப்படின்றாங்க. சிஜி ஒர்க் என்ன சரியில்லை? இந்த படத்தோட ரிலீஸ் வந்து பாத்தீங்கன்னா 2027 அப்பதான் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது, அது சம்மருக்கு. ஸோ அதுக்காட்டி இந்த டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணணும்ன்றது சீக்கிரமா இந்த விஷயத்த பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பார்த்துட்டு வந்து பாத்தீங்கன்னா சிஜி ஒர்க் சரியில்லை, அதுக்காட்டி வந்து குறை சொல்ல வந்துட்டாங்க. அது முக்கியமா வந்து பிஜேபிக்கு சப்போர்ட், அதனாலதான் வந்து அந்த கொடியெல்லாம் எப்படி இருக்கு, வாரணாசின்னு டைட்டில் வச்சிருக்காங்க அப்படின்ட்டு. இந்த படத்தோடைய டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட்லயே வந்து நம்ம ராஜமௌழி சொல்றாரு, எனக்கு வந்து கடவுள் நம்பிக்கை அதிகமா இல்லைன்ட்டு. சொல்லும்போது நம்மளே ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி பண்ண ஆர்ஆர் படம், பாகுபலி அந்த படத்தெல்லாம் பாத்தீங்கன்னா சிவனை வச்சு ரொம்ப அற்புதமா பண்ணியிருந்தாரு. ஸோ அவர் வந்து இந்த விஷயத்த சொல்லும்போது ஆச்சரியமா இருக்கு. அது மட்டும் இல்லாம மகேஷ் பாபோட லுக் வந்து சரியில்லை அப்படின்றாங்க. ஆனா அது வந்து கொஞ்சம் ஏத்துக்க மாதிரி தான் இருக்கு. ஏன்னா மகேஷ் பாபு வந்து நம்ம தாடியெல்லாம் வச்சு பார்த்ததே கிடையாது. ஆனா அது தாடியெல்லாம் வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் பிசு தட்டுற மாதிரி தான் இருக்கு. ஸோ ராஜமௌழி மேல எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா லுக் சரியில்லாட்டினாலும் அவர் தகுந்த மாதிரி நல்லா எப்படி வேலை வாங்கி எப்படி கொண்டு வரணும்ன்றது ராஜமௌழிக்கு தெரியும். ஸோ அவர் மேல ஒரு நம்பிக்கையில இருக்கு, கண்டிப்பா ரிசல்ட் நல்லாவே இருக்கும். ஸோ இந்த படத்தோட கதை எப்படி இருக்கும்ன்றது பார்க்கறதுக்கு முன்னாடி இதுல வந்து 3 கேரக்டர் முக்கியமா சொல்லணும். மகேஷ் பாபு, பிரியங்கா சோப்ரா மற்றும் பிருத்திவிராஜ் வந்து ஏற்கனவே கும்பகர்ணா அந்த கேரக்டர் தான் பண்ணியிருக்காரு. ஏன்னா இந்த படத்துல வந்து ராமாயணத்தையும் கொண்டு வராங்க. ராமாயணத்துல வந்து யாருன்னு பார்த்தா கும்பகர்ணா என்ற கேரக்டர் இருக்கு இல்லையா, அது வந்து பாத்தீங்கன்னா மருத்துவ மறுஜென்மம் தான் வந்து பிருத்திவிராஜ், அப்படிதான் நம்மளுக்கு தெரியுது. அதே மாதிரி நம்ம மகேஷ் பாபு அவர் முன்னாடி ஜென்மம் பாத்தீங்கன்னாக்கா ஒண்ணு ஆஞ்சநேயரோட ஜென்மமா இருக்கும், ஆஞ்சநேயர் ஒரு கேரக்டரா இருக்கும், அப்படி இல்லைனாக்கா ராமரோட கேரக்டரா இருக்கும். அநேகமா வந்து ஆஞ்சநேயரோட கேரக்டரா இருக்கதான் அதிகம் வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம பிரியங்கா சோப்ரா இருக்காங்களே, அவங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா சின்ன மஸ்தா என்ற ஒரு கேரக்டர் இருக்கு. அது என்னன்னா இந்த தலையை வெட்டி தன்னோட ரத்தத்தையே குடிக்கும் அந்த சிலை இருக்கும். ஸோ பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த கேரக்டர் வந்து அதோட மறுஜென்மம் தான் பிரியங்கா சோப்ரா அப்படின்னு தான் தெரியுது. ஸோ ஓகே, இது வந்து அந்த கேரக்டர்லாம் இருக்கட்டும். ஆனா இந்த கதை எப்படி இருக்கும், என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ஒரு அவெஞ்சர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உலகத்தை காப்பாற்ற போறோம் சொல்லுவாங்க, அது ஃபாரின் படத்தெல்லாம். ஸோ அதே மாதிரி இந்திய படத்துலயும் பாத்தீங்கன்னாக்கா உலகத்தை காப்பாற்றுற மாதிரி தான் ஏற்கனவே வந்து கல்கிலாம் நம்ம பார்த்துட்டோம். அதே மாதிரிதான் இந்த படத்துலயும் வாரணாசியில பிறந்து வளர்ந்து அடிப்படையில வளர்ந்த ஒரு போர் கடவுளால அனுப்பப்பட்ட போர் வீரராக தான் இந்த மகேஷ் பாபு இருப்பாரு. சோ அந்த இடத்த வந்து கடவுளோட சக்தியை வந்து அபகரிக்கணும் அப்படின்ட்டு பிருத்திவிராஜோட கேங் வந்து முடிவு பண்றாங்க. சோ அதனால வந்து டார்கெட் பண்றாங்க. சோ இதை வந்து எப்படி தடுத்து நிறுத்துறாருன்றதுதான் மீதி கதையா இருக்கும். சோ மொத்தத்துல பார்த்தா இந்த படத்தை உலகத்தை காப்பாற்றுற மாதிரி என்ற ஒரு கான்செப்ட் தான் இந்த படத்தோட கதையே. சோ வந்து இந்திய வழிபாடுகள், இந்திய தேவர்கள் மற்றும் இந்தியாவோட வழிபாடுகள், இந்தியாவோட கலாச்சாரங்களை வந்து தூக்கி நிறுத்துற படமா கண்டிப்பா அமையும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியுது. ஏன்னா ராஜமௌழியோட செய்கை எப்படி ஏற்கனவே நம்ம வந்து பாகுபலியே பார்த்துட்டோம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த படம் ஒன்று ரிசல்ட் எப்படி கொடுக்குறாங்கன்ட்டு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டாடா பாய்.